இந்த மலர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ள ஏற்கனவே கோர்ஸ் பண்ணி 8 வருஷமா 9 வருஷமா மலர்ச்சியோடு சேர்ந்து பயணித்து பிஸ்னஸ் ரொம்ப நல்லா பண்ணி வளர்ந்த சில மாணவர்களை, சீனியர் மாணவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு நான் அவார்டு கொடுக்க போகிறேன். ரைட்னோ பாண்டிச்சேரி கடலூரில் தே மேக் அ பிக் இம்பேக்ட். வளரும் தலைமை. மலர்ச்சிக்கு முன் மலர்ச்சிக்கு பின் என் வாழ்வை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா, நான் வளர்ந்தது பிறந்ததுக்கான பயன் அடைந்தது மலர்ச்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான். மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய வளர்ச்சி. நம்ம எஜுகேஷனும் ப்ரெசன்ட் எஜுகேஷனும் நம்ம வாழற வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போல்லாம் படிச்சுட்டா எக்கனாமிக்கலுக்காக மட்டும்தான் நம்ம படிக்கிறது. வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியம். அந்த வாழ்க்கை கல்வி கிடைக்கிற இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. கோர்ஸ் அட்டென்ட் பண்ணேன். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. இதை எப்படி கண்டினியூ பண்ணலாம், ப்ராஃபிட் இல்லாத ஒரு பிஸ்னஸ் மாடலில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது. செல்லமே நீ உடம்பை கேர் பண்ண ஆரம்பி, அதுக்கப்புறம் நீ உலகத்தை பார்க்குறது வேறையாக இருக்கும். நிறுவனம் வந்து விநாயக முருகன் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி பாண்டிச்சேரியில் வந்து ஒரு 3 இடத்துல கிளை வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இது எங்கள் அப்பாவுடைய கனவு, ட்ரீம். நான் கூட சேர்ந்து ஒரு பயணம் பண்ண வந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்து அப்பா தவறிட்டாங்க. நல்லா போயிட்டுருக்கும் போது அந்த ஒரு 3 நாள் பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, நீ கடையை கொடுத்துரு, சின்ன வயசு, 200 பேர் வேலை செய்கிறாங்க, உன்னால் இதெல்லாம் பார்க்க முடியாது, நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. பரமன் சார் சொன்னார், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும், நம்ம மூலமாக நடக்கட்டும் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நான் கடலூரில் பரமன் சார் வச்சு மாலை தோர்த்தது. ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 26/2015 என்னுடைய தாய் வந்து மறந்துச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த கோர்ஸ் பண்ணேன். அதாவது வந்து செப்டம்பரில் எனக்கு 2015 கிடச்சிது. அந்த 3 months வந்து நான் என்னுடைய அண்ணன் இல்லாமல் நான் மிஸ் பண்ண மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த மலர்ச்சி கோர்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தமிழ்நாடு லெவலில் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. 10 வருஷம் தொடர்ந்து சாதகம் பண்ணினா நீ ஜீனியஸ் ஆவே. இந்த மலர்ச்சி பேட்ச் 42, 50, 62, அகமும் புறமும், உயிர் வளர்க்கும் மூச்சு, வளர்ச்சி வட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா M2 என எல்லா கோர்ஸுமே மலர்ச்சியில் பண்ணிருக்கேன். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு வேறு புரிதலோடு இருக்கும். வாழ்வின் பயனை நான் அடைஞ்சேன். எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்கேன் அப்படின்னா அது மலர்ச்சியால் மட்டும்தான் என்னால் சாத்தியமாக இருக்குது. எந்த எம்ப்ளாயும் நான் நிப்பாட்டில், சேலரி டேட் நான் மிஸ் பண்ணாமல் கொடுத்துட்ருக்கேன். வெண்டார்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிளைண்ட்ஸை யாருமே நான் வந்து போகல. அப்பாவுடைய கனவு 1000 பேருக்கு சம்பளம் ஒரு நாள் தன் கனவு. இன்னும் ஒரு 3 வருஷம் நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவேன். லைஃப் எப்போ வந்து ரொம்ப சூப்பராக மாறும்னா, நமக்கு பிடிச்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட கனவு நம்ம எடுத்து நடத்துவோம் தெரியுமா, அப்போ லைஃப் பயங்கர சூப்பராகிடும். எங்கள் அப்பாவோட கனவு இப்போ என் கனவு எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஒய்ஃபோட துணையோட, தம்பி அம்மா எல்லாம் சப்போர்ட்டோட லைஃப் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு லேட்டாக கிடச்சிது இந்த கோர்ஸ். இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, எப்பயோ 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த கோர்ஸ் அப்போவே பண்ணியிருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். ஆனாலும் இப்போ பண்ணதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். நம்ம மாறுறதை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வளர போகிறாங்க. மலர்ச்சியிலேருந்து பரமன் வந்து சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அவங்க அனுபவித்து ஆராய்ச்சி சொல்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு தனி மனிதையும் நீங்கள் மாற்ற முடியாது, ஆனால் மலர்ச்சியால் மாற்ற முடியும். இது வந்து நான் சத்தியமாக இந்த மேடையிலேருந்து சொல்கிறேன். ஒருத்தவங்க குணத்தையும் ஒரு ஆட்டிடியூடையும் மாற்ற முடியாது, பட் மலர்ச்சி அது மாற்றிருக்கு. நான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குற ஒரு விஷயம் வந்து ஃபாலோ அப் கிளாஸ். ஒரு ஃபாலோ அப் கிளாஸ்லேயும் ஒரு புது கோல் செட் பண்ணி கொடுத்துருவாரு. அதை போய் ஒர்க் பண்ணிவிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த கிளாஸ் வந்துடும். ஸோ ஃபாலோ அப்பை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்கன்றது தான் எங்களோட அனுபவமாக உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். எவ்ரி ஃபாலோ அப் மீட்டிங்ஸு கம்பல்சரி அட்டன் பண்ணுவோம். அது கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நல்ல மலர்ச்சி உண்டாகும். 2 விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறேன். மலர்ச்சி மகாமுத்ரா அடிக்கடி பண்ணுறேன். இப்போது அப்பா தவறினதுக்கு அப்புறம் அடிக்கடி பண்ண ஆரம்பித்தேன். நிறைய கேள்விக்கு அங்கே ஆன்சர் கிடைக்கிது. அப்புறம் இப்போ ரொம்ப அமைதியாகிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேகமாக இருப்பேன், இப்போ ரொம்ப அமைதியாகிட்ட. லைஃப் இன்னும் அழகாக இருக்குது. என்னுடைய வேண்டுதல் எல்லாருமே இந்த மலர்ச்சிக்கு வந்து தொடர்ந்து பயணிங்க. மலர்ச்சியோட வளர்ந்து வாழ்வில் சிறக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, மலர்ச்சிங்கிறது எப்பயும் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் வந்துடும். அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு.